linear block code? Very simple problem. No, sir. Yes, Abhishek, we can start proceeding. Cyclic code. Cyclic code is a subclass of linear block loads. It is same like linear block load, but it is cyclic functioning. So இது வந்து it has a linear property. மொத்தம் 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. லீனியர் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் சைக்கிளிக் ப்ராப்பர்ட்டி போகலாம். லீனியர் ப்ராப்பர்ட்டினா சம் ஆஃப் த கோட் வேர்ட்ஸ். இப்போ வந்து 2 கோட் வேர்ட்ஸ் இப்போ வந்து சம் பண்றோம்னா அதோட ப்ராடக்ட் வந்து ஐ மீன் அதோட சம் வந்து எக்ஸ் ஆஃப் கேன்னு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து சைக்கிளிக் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா எனி சைக்கிளிக் ஷிஃப்ட் இருக்கும். இப்போ ஒரு கோட் வேர்டு பார்த்தீங்கன்னா அதோட ஆப்போசிட்டா இருக்கும். இப்போ எக்ஸ் ஐ வந்து ஒரு கோட் வேர்டில் இருக்குன்னா எக்ஸ் ஆஃப் ஜே வந்து அதோட ஆப்போசிட்டா இருக்கும். Okay, wait. Linear property refers if you are adding 2 codes, okay, any 2 code words, okay, அது ரெண்டு code word நீ add பண்ண அப்படின்னா again it will give an one code word. சரியா? Any 2 code words, if you have sum those 2 code words, it will generate an code word that also be an code word of any one of the message bits. Other linear property. Cyclic property என்பது there will be an shift, a right shift or left shift. அப்போ அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் பிட் என்ன 10101110. அதை வந்து நான் டுவர்ட்ஸ் ரைட் ஷிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆயிரும், அந்த ஃபர்ஸ்ட் பிட் வில் பிகம்ஸ் த லாஸ்ட் ஒன், தென் த செகண்ட் பிட் 0 becomes the first one. So x of I is the transmitted bit. After cyclic property, what is the problem? What is the output you will get? New code word will be the second bit will become the first one. It means it becomes 0 1 0 1 1 0 1. It means the first bit 1 becomes the last bit. Okay, it means the every bit have been shifted as an one position. Okay, this is our cyclic property. Yes, Abhishek. This property states that if two code words x is the code word, then every cyclic shift code. இப்போ வந்து ஒரு ஆர்டர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐ டேக் எக்ஸ் x1 x2 x3 x4. இப்போ x4 வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிரும். அதே மாதிரி அக்கார்டிங்கா ஷிஃப்ட் ஆகிட்டே வரும். அதுல வந்து இப்போ xiங்கிறது ஒரு கோட்ல இருக்கிறது ஷிஃப்ட் ஆகி ஒரு பிட் வந்து ஷிஃப்ட் ஆகும். இப்போ லாஸ்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும், இல்லைன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது லாஸ்ட் ஷிஃப்ட் ஆகும். அந்த ஷிஃப்ட் தான் வந்து சைக்கிளிக்னு சொல்றது. இப்ப நம்ம ரெப்ரசன்டேஷன் Any doubts? Sir, doubts, sir. Doubts, sir. Code word less, sir. Yes. Sir, code சொல்றா. அதுல அந்த கோட் வேர்ட் இருக்குல்ல சார், கோட் வேர்ட் இருக்கு. அது வந்து அந்த லீனியர் ப்ராப்பர்ட்டி. அதுல அந்த கோட் வேர்ட் வந்து ரிவர்ஸ்ல பண்ணுவோம்ல சார், அதே மாதிரியா சார் இது? இது வந்து என்னன்னா சைக்கிளிக் ப்ராப்பர்ட்டின்றது ஒரு ஷிஃப்ட் பா, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பிட்டை நான் லாஸ்டா கொண்டு போய்க்கிறேன், அவ்வளவுதான். இட் டேக்ஸ் அன் ரெவல்யூஷன், ஒரு ரொட்டேஷன் மாதிரி ரொட்டேட் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் பிட்டை நீ லாஸ்டா கொண்டு போகும்போது செகண்ட் பிட் பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் பிட் பிகம்ஸ் த செகண்ட் ஒன், ஃபோர்த் பிட் பிகம்ஸ் த தேர்ட் ஒன். ஓகே, அப்போ ஒவ்வொரு பிட்டுமே என்ன ஆகுது, ஒரு பொசிஷன் ஷிஃப்ட் ஆயிடுது. ஓகேவா? தட் இஸ் a property of cyclic property. Linear propertyன்றது if I'm giving an 2 code word, அது ரெண்டையுமே நம்ம XOR ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நியூவா கிடைக்கிற கோட் வேர்டு என்னவா இருக்கும்னா அதுவும் ஒரு கோட் வேர்ட் தான். அந்த பிளாக்ல நம்ம ஜென்ரேட் பண்றோம் இல்லையா, லீனியர் பிளாக் கோட்ஸ்ல ஃபைண்ட் பண்ணிருப்போம்ல, பி பிட் இட் மீன் பேரிட்டி செக்கையும் மெசேஜ் பிட்டையும் நம்ம ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் இட் ஜென்ரேட் த கோட் வேர்ட். ஓகேவா? அப்போ அந்த நியூவா ஜென்ரேட் பண்ண கோட் வேர்டு ஏதோ ஒரு மெசேஜ் பிட்டோட கோட் வேர்டாக தான் இருக்கும். ஓகேவா? This is the two main property we are using in cyclic codes. Just go to the next page. Okay. இந்த ஷிஃப்ட் தான் ப்ரீவியஸ் அபிஷேக் கொஞ்சம் முன்னாடி போங்க.
இந்த ஷிஃப்ட்டை தான் இங்கே மீன் பண்ணியிருக்காங்க பாருங்க. லெட்டர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் பிட் எக்ஸ் நாட் ரிவர்ஸில் எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் ஒன் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் டூ. அப்போ நீ எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் ஒன் அந்த லாஸ்ட் பிட்டை வந்து லாஸ்ட்டில் கொண்டு போகும்போது எல்லாமே ஒரு ஷிஃப்டாக இருக்கும் பாரு. என் மைனஸ் டூ ஃபர்ஸ்ட் வந்துருச்சா, என் மைனஸ் டூக்கு அப்புறம் அடுத்த டேர்ம் பண்ணால் என் மைனஸ் த்ரீ பிகம்ஸ், அப்புறம் எக்ஸ் நாட்டு எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ. அது அப்படியே ரிவர்ஸ் வரும். ஓகேவா? எஸ், go to the next one. ஹலோ சார். எஸ் அபிஷேக், யூ கேன் proceed. சார் இப்போ வந்து நான் வந்து எக்ஸ் ஜீரோல இருந்து எக்ஸ் என் மைனஸ் ஒன் வரைக்கும் ஒரு எக்ஸுங்கிற ஒரு காமன் வேரியபிள்ல சாரி இட் பாலினாமியல் ரெப்ரசன்டேஷன் பண்றதுக்காக யூஸ் பண்றேன். இப்போ இதுல டிங்கிறது டிஸ்கிரிடைஸ்டு வேல்யூ. ஸோ எக்ஸ் ஆஃப் டி ரெப்ரசன்ட் பண்றது டிங்கிறது இட் இஸ் ஆர்பிட்ரரி வேரியபிள், கான்ஸ்டன்ட் கிடையாது, வேரியபிள். ஓகே, இந்த வேரியபிள் தான் வந்து இந்த வேரியபிளோட சேஞ்ச் தான் வந்து ஜென்ரேட்டர் பாலினாமியல் கிரியேட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் டி ரெப்ரசன்ட் பண்ணும்போது எக்ஸ் ஆஃப் ஜீரோ டி பவர் ஜீரோ பிளஸ் எக்ஸ் ஒன் டி பவர் ஒன். இதோ எக்ஸோட பவர் ஐ மீன் பேஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்க டியோட பவர் வந்து அதே சேமா தான் இருக்கும். எல்லா இதுலயும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. இப்போ ஏன் நான் இங்க எடுக்கல அப்படின்னா டி பவர் ஜீரோவும் ஒன் தான், அதனால எடுக்கல. இப்போ ஜென்ரேட்டர் பாலினாமியல் கிரியேட் பண்றோம். ஜென்ரேட்டர் பாலினாமியல் அப்படிங்கிறது இட் இஸ் த சம் ஆஃப் த ஆல் பாலினோம் ஐ மீன் எக்ஸ் ஆஃப் டி டேர்ம்ஸ். அதுதான் வந்து இந்த ஜென்ரேட்டர் பாலினாமியல். இதுல வந்து என்னங்கிறது the total number of bits generated. ஐ மீன் ரோ காலம் மூணுலயும் வந்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற அந்த டோட்டல் சம் வந்து 6. அந்த அது வந்து n. k வந்து ஐ மீன் ரோ மெசேஜ் பிட்ஸோட வேல்யூஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் மெசேஜ் பிட்ஸ். இதோட ஐ மீன் கோட் வேர்டோடது q ன்னு சொல்றோம். g of i is the coefficient to 1 or 0. அது it is represented on the sum. எப்படி சம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வரும். n of n, k அப்படிங்கிறது சைக்கிளிக் கோட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதான் ரெப்ரசன்ட் பண்ணும். சம்குள்ள போனா உங்களுக்கு கிளியரா தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா this is special the special factor is g of d அப்படிங்கிற டேர்ம் வந்து ஜெனரேட்டர் பாலினாமியல். டிகிரி ஆஃப் ஜெனரேட்டர் பாலினாமியல் எப்படின்னா எத்தனை parity bits இருக்கு அப்படி ஒரு கோட்ல அப்படிங்கிறது தான் டிகிரி ஆஃப் g of d. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டர் பாலினாமியல் இஸ் a cyclic code is unique. யூனிக்னு எப்போ சொல்றோம்னா the code word of the polynomial is n minus k. n minus k இருக்கிற கோட் வேர்ட் வந்து இட் இஸ் அஸ் யூனிக்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் n is equal to 6, k is equal to 3 அப்படின்னா n minus k is equal to 3. ஸோ அப்போ இந்த ஜென்ரேட்டர் பாலினாமியலோட டிகிரி வந்து d power 3. Okay. Yes sir. If n is equal to 7, k is equal to 4 அப்படின்னா 7 minus 4 3. அதே கான்செப்ட் தான். 8 இப்போ n is equal to 8, k is equal to 4 அப்படின்னா உனக்கு மைனஸ் டேர்ம் சப்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் உனக்கு வேல்யூ வந்து 4 வரும். அப்போ எனக்கு பாலினாமியல் வந்து எவ்வளோ டிகிரியில் வரும்? மேக்ஸிமம் டிகிரி d power 4 டேர்மில் வரும். ஓகேவா? தட் டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் code words which is available in the parity check bits as well as code words which we are getting in the property. This is our property number 1. Okay. Next one. Yes, property sir. Number Property 2. Any multiply of generator polynomial g of d is a code word polynomial. Okay. X of d is equal to inge x is equal to a of d into g of d dot modulo of
d power n minus 1. இப்போ n is equal to 6ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, d ஓட பவர் வந்து 3. அப்போ a into d power 3 into g of d dot modulo with d power 6 minus 1 அப்படின்னா எனக்கு பவர் வந்து 5 வரும். இப்போ a of dன்றதை நம்ம என்ன சொல்றோம், பாலினாமியல் இன் d. அப்போ a of d நான் எக்ஸ்பெண்ட் பண்ணேன்னா அது எப்படி எழுதலாம், a ப்ராடக்ட் வித் d அந்த மாதிரி a0 into d0 plus a1 into d power 1 plus a2 into d power 2. It goes on until a into k minus 1. If k is equal to 3 அப்படின்னா 2 minus 1 a power a of 2 வரும். Then dot with d power 3 minus 1 d power 2. Then it will goes on. இப்போ a of d கிடைச்சிருச்சு. g of dன்றது ஜெனரேட்டட் பாலினாமியல், அது ஜென்ரலாக கொடுத்துருவாங்க. a of d மட்டும் வேரி ஆகும், g of d வந்து வேரி ஆகும். அவ்வளோதான். This is the thing we need to learn from property number 2. Yes. Yes. இதான் வந்து a of d, g of d டேர்ம் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த இதுல பார்த்தோம். அண்ட் இப்போ வந்து d பவர் Yes, for proceed. d பவர் n g of d அது வந்து கோட் வேர்ட் பாலினாமியல். மொத்தம் கோட் வேர்ட் பாலினாமியல் வந்து இதுன்னு சொல்றோம். g of d mod sorry that is not mod, that is mod. d power n minus 1 is a code word polynomial. இப்போ வந்து இந்த டேர்ம் d power n வந்து mod of n minus 1 அப்படின்னு சொல்லலாம். அது வந்து கோடட் பாலினாமியல் தான். parity bits செப்பரேட் பண்றோம். எப்படி லீனியர் பிளாக் கோட்ஸ்ல நம்ம கோட் வேர்ட் எப்படி ஜெனரேட் பண்ணோம், x is equal to b, m ன்னு நம்ம பண்ணோமா, அதே கான்செப்ட் தான். இங்க only one thing gets added is polynomial expression. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் d power 3 into d power 2 into d power 1. இந்த எக்ஸ்பிரஷன் மட்டும், இந்த மல்டிப்ளையர் மட்டும் it will get added in the every expression. அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே வந்து ஆஸ் லைக் லீனியர் பிளாக் கோட்ஸ். அங்கேயும் வந்து கோட் வேர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பேரிட்டி செக்கு ஃபாலோட் பை மெசேஜ் பிட் எழுதணும் இல்லையா, அதே தான் இங்கே இருக்கு. ஓகே, இங்கே ஒன்லி திங் மெசேஜ் பிட்டில் மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா m of d, அங்கே எம்ன்னு போட்டோம் லீனியர் பிளாக் கோட்ஸில், இங்கே m of d. அப்போ ரெண்டுத்துக்குமே நியூமரேட்டர் இருக்கு, அதே மாதிரி சஃபிக்ஸ் வேல்யூ இருக்கு. ஸோ m of d நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் எப்படி எழுதலாம், ரெண்டுமே ஒரு ப்ராடக்ட்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் பிட் என்ன, m0 into d power 0, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் m1 into d power 1 plus m2 into d power 2. if in case மெசேஜ் தேர்ட் பிட் இருக்குன்னா m3 into d power 3 until எவ்வளோ நம்பர் ஆஃப் மெசேஜ் பிட் இருக்கோ, அதே மாதிரி கே வேல்யூ எதை பற்றி இருக்கோ அவ்வளோ வரைக்கும் அந்த மெசேஜோட ஈக்குவேஷன் மட்டும் வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இது உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். எஸ், யூ கேன் கம் டவுன். யூ கேன் கம் டவுன் பா. Yes, you can proceed with the problem pa Abhishek. So guys, problem understand பண்ணிக்கோங்க. It's very simple problem, then very easy as well. As like linear block code, slight variation மட்டும் தான் இருக்கு. அது என்னன்றதை கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா very very simple than linear block code. Yes, you can proceed. So 7,4 அப்படிங்கிறது அதை வச்சு தான் நம்ம வந்து டிரா பண்ண போறோம். ஐ மீன் the code அந்த ஃபுல் மேட்ரிக்ஸ் வந்து இதை வச்சு தான் டிரா பண்ணுவோம். n, k. இப்போ இதுல வந்து சம்ல இப்படியே கொடுத்துருவாங்க, பிராக்கெட்லேயே கொடுத்துருவாங்க. அதுல வந்து நம்ம தான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். n வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், k வந்து செகண்ட் டேர்ம். இப்போ இதை வச்சு நம்ம q கண்டுபிடிச்சிடலாம். q கண்டுபிடிச்சிட்டு நம்மளுக்கு எவ்வளோ பிட்ஸ் வந்து இருக்குன்னு தெரியும், 3. ஸோ அப்போ வந்து நம்ம g of d இதை வச்சு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். 1 + d + dq. இப்போ ஏன் d ஸ்கொயர் இல்லைன்னா மேபி த டேர்ம் மேபி 0, அதனால வராம இருக்கு. சம்லே கொடுத்திருக்காங்க. g of d have been given in the problem. Okay, from yes, this we need to extract the message bit. message ஓட polynomial expression நாம ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா x ஃபைண்ட் பண்றதுக்கு m of d into g of d. ஓகேவா?
ஃபர்ஸ்ட் கிவன் Yes, எடுத்து sir. எழுதிடுறீங்க. n ஃபைண்ட் பண்ணியாச்சு, k ஃபைண்ட் பண்ணியாச்சு. From n and k value we can easily found out q. Okay, then g of d also given, followed by நமக்கு கோட் வெக்டர் ஃபைண்ட் பண்ணணும்னா நம்ம என்ன வேணும்? கோட் வேர்ட் ஃபைண்ட் பண்ணணும்னா we need to know what is the message bit as well as parity bit. இந்த சைக்ளிக் கோட்ஸ்ல நமக்கு மெசேஜ் பிட் எதோட ப்ராடக்ட் ஆகுது? பாலினாமியல் எக்ஸ்பிரஷன்ஸோட ப்ராடக்ட் ஆகுது. ஓகே, தட் இஸ் த ஒன்லி டிஃபரன்ஸ் we are having in this சைக்ளிக் கோட்ஸ். ஓகே, அதனால தான் எம் ஆஃப் டின்னு போட்டிருக்கோம். சரியா? நாம அங்க லீனியர் ப்ராக்கெட்ஸ்ல என்ன பண்ணோம்? எம் டைரக்டா எம்னு எழுதிட்டு இஃப் இன் கேஸ் 4 பிட் அப்படின்னா M4 M3 M2 M1 அப்படி டைரக்டா எழுதிட்டோம். இங்க வந்து சைக்ளிக் கோட்ஸ்ல திஸ் ப்ராடக்ட் வித் பாலினாமியல் எக்ஸ்பிரஷன், அவ்வளவுதான். தட் இஸ் த ஒன்லி வேரியேஷன். இப்போ பாருங்க எம் ஆஃப் டி எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. வேர் இட் வில் ஸ்டார்ட்ஸ் அண்ட் வேர் இட் வில் எண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது ரிவர்ஸ்ல எழுதணும் மெசேஜ் பிட்ல. சரியா? அப்போ எம் நாட் இன்டு டி நாட். ஓகே, அதே ரிவர்ஸ்ல எழுதும்போது எம் ஆஃப் கே மைனஸ் 3 இன்டு டி பவர் 3, அதோட லெஸ் தென் வேல்யூ எம் ஆஃப் கே மைனஸ் 2 இன்டு டி பவர் கே மைனஸ் 2, அதோட லாஸ்ட் வேல்யூ எம் ஆஃப் கே மைனஸ் 1 இன்டு டி மைனஸ் 1. ஓகே, அப்போ இது ரிவர்ஸ்ல எழுதும் போது எப்படி வந்துரும்னா எம் நாட் M1 M2 M3. புரியுதா? பாருங்க, அந்த கீழே இருக்கிற டேர்ம் அப்படிதான் வரும். செகண்ட் எக்ஸ்பிரஷன் பாருங்க. ஃப்ரம் திஸ் ப்ராப்ளம் வாட் இஸ் அவர் கே வேல்யூ? கஜபதி, as per problem what is our k value? 4, sir. Gajapati or Abhinav? Karthik, Mukunda. Sir. Gajapati, k value என்ன இந்த ப்ராப்ளம்ல? What is our k value? Sir, in k value 4 sir. k value இந்த m of d ல அப்ளை பண்ணுங்க. அப்ப k value ஃபர்ஸ்ட் பிட்டுக்கு 4 minus 1. Okay, 4 minus 1 into d power 4 minus 1 plus 4 minus 2 into d power 4 minus 2. Third என்ன? Sir, அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு சார். சார் எஸ் சார், இப்போ வந்து இங்க எவ்வளோ இது கே வேல்யூ வந்து இப்போ லார்ஜரா வந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் சார். ஆமா, ரீரைட் 1 வர வரைக்கும் ரீரைட் பண்ணணும் சார். Yes, we have written the general expression, அவ்வளவுதான். Yes sir. Okay, based on the k value we need to write down. ஓகேவா? அதே லாஸ்ட் பிட் வரும்போது m0 into d0, ஸோ அதனால அங்க k வேல்யூ தேவையில்லை. அகைன் இதை சிம்பிளிஃபை பண்ணினா m3 into d power 3 plus m2 into d power 2 plus m1 into d power 1 plus m0 into d power 0. இப்போ மெசேஜோட பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆஸ் பர் ப்ராப்ளம் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? we need to find the code vector for all the message bits. கரெக்டா? அப்போ ஜென்ரலா நமக்கு லீனியர் பிளாக் கோட்ஸ்ல x is equal to நம்ம என்ன பண்ணோம்? b dot m னு ஃபைண்ட் பண்ணோமா? சார் டவுட். எஸ் சொல்லுப்பா. எஸ் சார் சப்போஸ் சார் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபார் கேர் வந்து 2 கொடுத்தாங்கன்னா k minus 3 2 minus 3 ன்னு கொடுத்தா -1ல வருது சார், நெகட்டிவ்ல வருது சார். அப்ப என்ன பண்றது சார்? 2 வராதுப்பா. k is equal to minimum 3 தான் வரும். 2னா 2 cross 2 மேட்ரிக்ஸ் 2 cross 1ல போட முடியாது கஜபதி. லீனியர் பிளாக் கோட்ஸ்ல சொன்னேன் இல்லையா, n is equal to 6 இருக்கலாம், இல்லைனா 8 இருக்கலாம். Yes sir. ஓகே, 6,3 or 8,4 அந்த பாசிபிலிட்டிஸ்ல தான் வரும். இல்லைனா n is equal to 7. இட் மீன் நான் சொல்றது k is equal to minimum 3 வரும், ஸ்மாலரா வராதுல சார். k is equal to minimum 3 வரும். ஓகே, less than 3 வராது. ஹேமிங் கோடோட கண்டிஷனும் அதேதான். d min is equal to நமக்கு 3 வரணும். கரெக்டா? எஸ் சார். 3 வந்தாதான் என்னால 2 எரரை டிடெக்ட் பண்ண முடியும், 1 எரரை என்னால கரெக்ட் பண்ண முடியும். கரெக்டா? எஸ் சார். This is the condition for Hamming codes. You can make a note of it. d min is equal to 3 அப்படின்னு வந்தாதான் நமக்கு கொடுத்த லீனியர் பிளாக் கோட்ஸ் ப்ராப்ளம் comes under Hamming codes. இந்த கண்டிஷன்ஸும் கேட்குறாங்க. வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் Hamming codes அப்படின்னா minimum distance value should be 3. Okay, if it is not 3 it will not comes under linear block codes or Hamming codes. சரியா? அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்ப k வேல்யூ எனக்கு நமக்கு வந்து மினிமம் 3 வரும்.
ஓகே 2 வராது. எஸ் சார். ஓகேவா? ஷால் வி ப்ரொசீட்? ஓகே சார். ஓகே, நம்ம இப்போ மெசேஜ் பிட்டோட பாலினாமியல் எக்ஸ்பிரஷன், ஜெனரல் எக்ஸ்பிரஷன் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணியாச்சு. நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்? we need to find out the code vectors for all the bits. இப்போ எனக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் மெசேஜ் பிட்ன்றதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? 2 power k என்ற எக்ஸ்பிரஷனா? 2 power k வேல்யூ வச்சு தான் எனக்கு மெசேஜ் பிட் வந்து 3 பிட்டா 4 பிட்டா எனக்கு தெரியும். கரெக்டா? நம்பர் ஆஃப் பிட்ஸ். இப்போ k is equal to as per problem நமக்கு என்ன? 2 power 4. 2 power 4 அப்படின்னா 2 power 4 அப்படின்னா எனக்கு 16 number of messages. So message bit will be in terms of 4 bits. Yes sir. ஓகேவா? இப்போ கோட் வெக்டர் ஃபைண்ட் பண்றதுக்கு எனக்கு என்ன ஃபார்முலா? x of d is equal to m of d into g of d. Yes sir. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் மெசேஜ் பிட் என்னது? 00, m0 m10, m20, m30. அப்போ எல்லா பிட்டுமே 0. அப்போ m of d என்ன வரும்? So order அப்படியே bit wise அப்படியே எழுதிட்டு வந்துரு. m of d வந்து 0. yes, bit wise தான். x of d க்கு நமக்கு என்ன ஃபார்முலா? m of d into g of d. m of d எனக்கு 0 னு வந்துருச்சு. anything product with 0 0. so x of d is equal to 0 னு ஃபைண்ட் பண்ணி. செகண்ட் மெசேஜ் பிட் எடுத்துக்கலாமா? 0001. அப்ளை பண்ணுங்க ஃபார்முலால. m of d க்கு எனக்கு என்ன ஃபார்முலா? எனக்கு இப்போ என்ன, m0 பிட் மட்டும்தான் இருக்குது 1. ஆல் அதர் பிட்ஸ் ஆர் 0. ஸோ ஐ நோ நீட் டு கன்சிடர் ஆல் அதர் மெசேஜ் பிட். பாருங்க எக்ஸ்பிரஷன் போங்க. m of d அபிஷேக், m of d m of d ஓட ஜெனரல் எக்ஸ்பிரஷன். கோ ஃப்ரண்ட். நோ சாரி. இங்க m of d நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? m3 m2 m1 m0. செகண்ட் மெசேஜ் பிட் நமக்கு என்ன? 0001. 0001 என்னது? m3 0, m2 0, m1 0, m0 மட்டும் 1. அப்போ ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் அப்படியே கேன்சல் ஆயிருமா? ப்ராடக்ட் வித் 0. அப்போ ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கும்? 1 into d power 0. 1 into d power 0, d power 0. போங்க அபிஷேக், கம் டவுன். இப்போ 0001 பாருங்க. 1 into d power 0, d power 0. so anything power 0 1. m of d is equal to 1. x of d க்கு எனக்கு ஃபார்முலா தெரியும் கோட் வேர்ட் ஃபைண்ட் பண்றதுக்கு. என்னது? m of d into g of d. m of d ஃபைண்ட் பண்ணியாச்சு 1 into g of d given ப்ராப்ளம்ல இருக்கு 1 plus d plus. see here m of d மட்டும் தான் வேரி ஆகும். g of d is common for all the message bits. ஓகே, இப்போ இதுல இருந்து வர்ற எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் பாரு. எனக்கு 1 into product with anything everything same. 1 plus d plus 3. இதே மாதிரி கஜபதி இது புரியுதா? சார் கஜபதி இது புரியுதா? இந்த எக்ஸ்பிரஷன் x of d எப்படி வந்துச்சுன்னு? எஸ் சார். சார் மெகஸ் can you come to online? No problem. Nivetha, can someone come to online? Nivetha, Megha, யாராவது கால் பண்ணா டக்குன்னு வாங்க. Don't waste the time. Megha, can you come to online? மைக் ப்ராப்ளம். அப்புறம் எப்படிப்பா நம்ம யூனிவர்சிட்டி எக்ஸாம் அட்டன் பண்ண போறோம் இன் ஆன்லைன்? சரி, இந்த எக்ஸ்பிரஷன் புரிஞ்சுதா? x of d எப்படி அந்த ஈக்குவேஷன் வந்ததுன்னு. லைக்வைஸ் we are applying different message பிட்டுக்கு m of d ஃபைண்ட் பண்றோம். m of d ஃபைண்ட் பண்ணிட்டு அதை x of d எக்ஸ்பிரஷன்ல அப்ளை பண்ணி தென் காமன் g of d எக்ஸ்பிரஷன்ல ரெண்டையுமே ப்ராடக்ட் பண்றோம்.
ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு வந்து இந்த இடத்துல எப்படிப்பா கேன்சல் ஆகுது? ஃபார் த மெசேஜ் பிட் 0011ல வாட் ஹேப்பன்ஸ் டு d power 1 and d power 1? சார் ரெண்டுமே வந்து 1 பிட்னால ப்ளஸ் பண்ணா 0 சார். அதான் நம்ம எக்ஸ்ஆரோட ஆப்ரேஷன் தான். ஓகே, ஆர் மாடுலோ 2 ஆப்ரேஷன். 1 + 1 1 + 1 0 சார். 1 + 1 0. ஸோ 1 + 0 as it is அதே தான் வரும். 0 + 1னால அதே தான், 1 + 0னால அதே தான், 0 + 0னா 0, 1 + 1னா 0. ஓகேவா? அப்போ சேம் பவர்ஸ் வில் கெட் கேன்சல். ஓகே சார். ஃபைனலாக நம்ம go to the tabular column பா. Likewise, we are finding the message bit for all the 16 message bit find பண்ணி we have found out the expression. ஓகேவா? இது இந்த ஈக்குவேஷன் அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அபிஷேக் நீங்க ரொட்டேட் பண்ண வேணாம், நீங்க அப்படியே வச்சுக்கோ. இது மெசேஜ் பிட் பாருங்க. ஃபர்ஸ்ட் காலம்ல என்ன எழுதியிருக்கோம் கஜபதி? சார் ஃபர்ஸ்ட் காலம்ல என்னப்பா எழுதியிருக்கோம்? சார் மெசேஜ் M1 M3 M2 M1 M0 சார். நீ ரிவர்ஸ்ல தான் இத சார் படிக்கணும். ஃபர்ஸ்ட் பிட் வந்து எல்லாமே ரிவர்ஸ்ல தான் இத படிக்கணும். சரியா? M0 M1 M2 M3. ஓகே சார். Now what is M of D? Second column என்னது அது? Okay, what is M of D? M of D வந்து 0 சார் ஃபர்ஸ்ட்க்கு. Okay, இது எப்படி வந்தது? How we have found out M of D is equal to 0? சார் 1 minute சார். Yes. அஜபதி சார் M of D எப்படிப்பா ஃபைண்ட் பண்ணாங்க? கேக்குது சார். எப்படி 0ன்னு சொல்றீங்க? Ajapati, is it audible? Yes sir. Dakshinamurthy, Sir audible. can you come to online? Dakshina. When the column number 1, column number 2, column number 1 is a message signal. Message bits எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம். So how we have found out M of D and X of D? சொல்லுப்பா. சார் ஃபர்ஸ்ட் வந்து சார் மெசேஜ் பிட்ல எல்லாமே 0வா இருக்கறனால அங்க வந்து ஃபுல்லா 0ன்னு வரும் சார். அதனால வந்து M of D ல வந்து 0ன்னு போட்டுருக்காங்க சார். அந்த ஈக்குவேஷன்ல நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். சரியா? M of D ன்ற ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் பண்ண எக்ஸ்பிரஷன்ல we are applying message bit M3 into D power 3 plus M2 into D power 2 plus M1 into D power 1 plus M0 into D power 0. அதுல எல்லாத்துலயுமே அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணா எல்லாமே 0. அதனால M of D 0. So X of D also 0. Followed by all the code vectors starts from 0 to 6. All the 7 bits have been 0. சரியா? Now you can take the example 0111. Okay? 0111 க்கு M of D, how we have got 1 plus D power 1 plus D square. 0111. 0111ல M3ன்ற பிட் வந்து 0. அப்பனா M2 இருக்கு, M1 இருக்கு, M0 இருக்கு. அப்போ எல்லாமே 1. இப்போ M2 ஓட ப்ராடக்ட் என்ன? D power 2. M1 ஓட பாலினாமியல் ப்ராடக்ட் என்ன? D power 1. அப்போ M0 ஓட ப்ராடக்ட் என்ன?
டி நாட். அப்போ எக்ஸ்பிரஷன் எம் ஆஃப் டி என்ன வரும்? டி பவர் ஸ்கொயர் பிளஸ் டி பவர் 1 பிளஸ் டி நாட். அப்போ எனிதிங் பவர் 0 1. அதனால தான் 1 பிளஸ் டி பவர் 1 பிளஸ் டி ஸ்கொயர். இப்போ புரியுதா? ஹலோ ஹலோ சார். புரியுதாப்பா? கேக்குது சார். எஸ் சார். ஓகே, அந்த மெசேஜ் பிட்டோட பாலினாமியல் ஃபைண்ட் பண்ணிட்டோம். தென் அந்த பாலினாமியல எம் ஆஃப் டியை வந்து எக்ஸ் ஆஃப் டின்ற எக்ஸ்பிரஷன்ல அப்ளை பண்றோம். எக்ஸ் ஆஃப் டியோட எக்ஸ்பிரஷன் என்ன? எம் ஆஃப் டி இன்டூ வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் எக்ஸ் ஆஃப் டி? எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு எம் ஆஃப் டி இன்டூ m of d into g of d, sir. g of d. So g of d is common for all the message bit. ரெண்டையும் அப்ளை பண்றீங்க, நார்மல் ப்ராடக்ட் பண்ற சேம் பவர்ஸ் எல்லாமே என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ வாட் இஸ் த ரிமைனிங் எக்ஸ்பிரஷன் என்ன வருதோ அதை அப்படி இங்கே எழுதிட்டீங்க. இப்போ இதை எப்படி நம்ம வந்து நெக்ஸ்ட் கோட் வேர்டா நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணிருக்கோம்னு பாருங்க. எக்ஸ் ஆஃப் டியை வச்சு எந்த இதுக்கெல்லாம் நியூமரேட்டர் பவர் இருக்குதோ அதுக்கெல்லாம் 1பா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த ஃபோர்த் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஆஃப் டியில் ஃபோர்த் எக்ஸ்பிரஷன் 1 பிளஸ் டி ஸ்கொயர் பிளஸ் டி பவர் 3 பிளஸ் டி பவர் 4. எனக்கு கோட் வெக்டர் நான் எப்படி எழுதியிருக்கேன்? x0, x1, x2, x3, x4, x5 அண்ட் x6. இப்போ எனக்கு என்னென்ன பவர்லாம் இருக்குது? டி நாட் இருக்கு, கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஒன். ஃபோர்த் மெசேஜ் பிட், ஃபோர்த் எக்ஸ் ஆஃப் டி எக்ஸ்பிரஷன் மட்டும் பாருங்க. ஹலோ, அதில் 1 இன்ட்டு டி பவர் நாட் இருக்குது, அதனால எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 1. டி பவர் 1 டேர்ம் இல்லை, ஸோ அதனால 0. தென் டி ஸ்கொயர் டேர்ம் இருக்கு, அதனால 1. டி பவர் 3 டேர்ம் இருக்கு, அதனால எக்ஸ் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 1. டி பவர் 4 இருக்கு, அதனால 1. டி பவர் 5 டி பவர் 6 எக்ஸ்பிரஷன் இல்லை, அதனால 0 0. கைஸ் இது புரிஞ்சுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? எஸ் சார். அதே இது லாஸ்ட் எக்ஸ் ஆஃப் டி எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கோங்க. டி பவர் 1 டி ஸ்கொயர் டி பவர் 3 பிளஸ் டி பவர் 6. அப்போ 4 பிட் அந்த பொசிஷன்ல இருக்கிற நியூமரேட்டருக்கு மட்டும் 1, எந்தெந்த வேல்யூலாம் இல்லையோ. ஓகே, டி நாட் இல்லை, டி பவர் 4 இல்லை, டி பவர் 5 இல்லை, அதனால 0 0. Guys, have you understand this code word? Chat boxல ரெஸ்பாண்ட் பண்ணுங்கப்பா. How x of d have been converted into code words? It means if you have the power, அந்த பவர் வேல்யூ இருந்தது அப்படின்னா கோட் வேர்ட்ல 1 அந்த பொசிஷன்ல. If that power value is not available, you need to replace with 0. Guys, have you understand this code word? I need the response from everyone. அவ்வளோதான்ப்பா. இது புரிஞ்சுதுன்னா முடிஞ்சது, சைக்ளிக் கோர்ஸே முடிஞ்சது. I need the response from at least 10 to 15 people. பாருங்க, இது அடுத்தது பாருங்க. ஃபாலோட் பை மெசேஜ் பிட் 1011 போட்டிருக்கோம். 1011க்கு மெசேஜ் பிட் அப்ளை பண்ணியாச்சு. அதோட பாலினாமியல் மெசேஜ் பிட் பாலினாமியல் நீட் டு ப்ராடக்ட் வித் ஜி ஆஃப் டி. அதை ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி வர்றது தான் நமக்கு எக்ஸ் ஆஃப் டி. எக்ஸ் ஆஃப் டியோட ஃபைனல் எக்ஸ்பிரஷன் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? பவர் 0 இருக்கு, பவர் 2 இருக்கு, பவர் 6 இருக்கு. ஓகே, அப்போ அந்த 3 பொசிஷன்ல மட்டும்தான் 1. எந்தெந்த பிட்லாம் அவைலபிள் இல்லை? விஜயபதி 1011க்கு எந்தெந்த பொசிஷன்லாம் அவைலபிள் இல்லைப்பா எக்ஸ் ஆஃப் டில? யாரோ ரெஸ்பாண்ட் பண்ணுங்க குயிக்கா.
சார் M2 மட்டும் இல்ல சார், அதுல மட்டும் என்னப்பா? ஐ மீன் D2 இல்ல சார், M2 ஓட மெசேஜ். D0 இருக்கா? எஸ் சார். D0 இருக்கு, D1 இருக்கு, D2 இல்ல, D3 இருக்கு. சாரி, X of D பார்க்கணுமா? நான் M of D பார்க்குறேன். X of D ல 0 இருக்கு, 2 இருக்கு, 6 இருக்குப்பா. கரெக்ட்? D power 1 இல்ல, then D power 3, 4, 5 இல்ல. எஸ் சார். ஓகேவா? Guys, have you understand this code word? How we have converted? எப்படி அதை ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம்னு புரிஞ்சுதா? சாட் பாக்ஸ்ல ரெஸ்பாண்ட் போடுங்கன்னா யாருமே போடுறது இல்ல. கோட் வேர்ட் புரிஞ்சுதா புரியலையாப்பா? ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. புரிஞ்சது சார். என்னப்பா ஆச்சு எல்லாருக்கும்? ரெண்டு மூணு பேர் தான் ரெஸ்பாண்ட் பண்றீங்க, ரிமைனிங் எல்லாம் ஓகேப்பா. திஸ் ஒன் இஸ் ஹேமிங் கோட் கண்டிஷன். n is equal to அந்த அந்த பிளாக் டயக்ராம் போட்டு அதில் கோட் வேர்ட் ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், சைக்கிளிக் கோட் வேர்ட்ஸ் முடிஞ்சுச்சு. சரியா? தென் ஹேமிங் கோட் கண்டிஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ கிவன் ப்ராப்ளம் வந்து ஹேமிங் கோட் கண்டிஷனான்னு கேட்காங்க. அதுக்கு என்ன ஃபார்முலானா n is equal to 2 power q minus 1. n ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா k is equal to 2 power q minus q minus 1. qக்கு நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். இப்போ n is equal to 7,4ன்னு கொடுக்குறாங்க. இந்த x1 அண்ட் x2ல என்னென்ன வேரியேஷன்? இந்த கண்டிஷன்ல ஒரு பிட் இருக்குல்ல ரைட் கார்னர்ல, x1 அண்ட் x2 எவ்வளோ பொசிஷன் இப்போ வேரி ஆயிருக்கு? Now compare the string x1 and x2. How many position have been varied with x2 with x1? சார் ஒரு பொசிஷன் சார். ஒரு ஒரு பொசிஷன் தான் பிட் கிடையாது சார். ஒரு பொசிஷன் தான் வேரியா இருக்கா? நல்லா பாருங்க சார். ஒரு பிட் கிடையாது சார். ஒரு பிட் இல்ல சார். 3 6 7 3 6 7 ஒரு பிட் எக்ஸ்ட்ரா இருக்கா? ஓகே ஓகே ஃபைன். எஸ் சார். x2ல ஒரு பிட் எக்ஸ்ட்ரா இருக்கு சார். எக்ஸ்ட்ரா இருக்கு. சரி, அந்த லாஸ்ட் ஒரு பிட்டை கேன்சல் பண்ணிருங்க. Now compare the diagram. Tell me how many positions are varied? 4 சார். ஃபர்ஸ்ட் பிட் x1ல 1, x2லயும் 1, நோ சேஞ்ச். செகண்ட் பிட் வேரிட் 1, தேர்ட் பிட் ஆல்சோ வேரிட், சார். ஃபோர்த் பிட் வேரி ஆகல, ஃபிஃப்த் பிட் வேரிட். கரெக்டா? சிக்ஸ்த் ஆல்சோ வேரிட். சிக்ஸ்த் ஆல்சோ வேரிட். So how many positions have been varied? 4. 4. This is our Hamming distance. Okay? Here 4 is our Hamming distance. How many bits have been varies with the one string with another string? ஓகேவா? இந்த பொசிஷன் வேரியேஷன் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஹேமிங் டிஸ்டன்ஸ். ஹலோ? ஓகே சார். ஓகே, 2 மார்க்ஸ், இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் இது கேக்குறாங்க. இதுக்கு வந்து நாம முன்னாடி வந்து ஒரு 0 ஆட் பண்ணிட்டு செக் பண்ணனும்னு நினைக்கிறேன் சார்.
எதுக்குப்பா? ஹலோ சார், எஸ். முன்னாடி ஒரு 0 ஆட் பண்ணிட்டு x1ல 0 ஆட் பண்ணிட்டு சார், ஓகே. அப்புறம் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். இல்ல இது வந்து பிட் எழுதுனதே மிஸ்டேக்கா எழுதிருக்காங்க. ஓகே. சார் ஹேமிங் டிஸ்டன்ஸ் 5 போட்டுருங்க சார், தான் கேட்டேன் சார். 5 போட்டிருக்கா? எஸ் சார். சரி, இது நாமளே ஒரு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, நீ நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது அந்த பொசிஷன், இப் இன் கேஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கோட ஃபர்ஸ்ட் பொசிஷனும் செகண்ட் ஸ்ட்ரிங்கோட ஃபர்ஸ்ட் பொசிஷனும் சேமா இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, எஸ் சார். வாட் எவர் த பிட் சீக்வன்ஸ், இதர் 15 பிட் ஆர் 100 பிட்ஸ் எவ்வளவு வேணாலும் கொடுக்கட்டும். எஸ் சார். ஓகே, we need to check the position bits. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீமோட பொசிஷன் நம்பர் 1ஐயும் செகண்ட் பிட் சீக்வன்ஸோட பொசிஷன் நம்பர் 1ஐயும் we need to compare. When both the bits are same, there is no change. Okay, we should not consider that. We need to find out only the values differ in the same position in the both the strings. எஸ் சரியா? சார். அதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். அந்த பொசிஷன்ல பிட் சேமா இருக்கா இல்லையா ரெண்டு ஸ்ட்ரிங்லயும், x1 அண்ட் x2 ரெண்டு சேமா இருந்ததுன்னா அப்படியே விட்டுறலாம். டிஃபரெண்ட் ஆச்சு அப்படின்னா we need to take it as a count, distance number 1. Likewise எல்லா பிட்டையும் நம்ம பொசிஷன் வந்து செக் பண்ணிட்டு வரோம். ஓகேவா? ஓகேப்பா, go to the next page. சைக்ளிக் கோட்ஸ்ல செகண்ட் மெத்தட் பாது சிஸ்டமேட்டிக் மெத்தட். நம்ம ப்ரீவியஸா பார்த்தது நான் சிஸ்டமேட்டிக் மெத்தட். திஸ் ஒன் இஸ் சிஸ்டமேட்டிக் மெத்தட். ஓகே, இது வந்து நம்ம பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் நம்ம அதை காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை த மெசேஜ் பாலினாமியல் m of d with d power q. இதுதான் ஃபர்ஸ்ட். ஓகே, நாம இப்போ சைக்ளிக் கோட்ஸ்ல m of d ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா, எஸ் சார். மெசேஜ் வித் பாலினாமியல். அது கூட நம்ம எதை மல்டிப்ளை பண்ணணும், d power q. இப்போ d power qனா இப்போ ஆஸ் பர் ப்ராப்ளம் q இஸ் ஈக்குவல் டு 3ன்னு நம்ம ஃபைண்ட் பண்றோம் போய், அப்போ m of d இன்ட்டு d power 3. ஓகேவா? தென் செகண்ட் என்ன பண்ணணும், டிவைட் த d power q இன்ட்டு m of d by the generator polynomial. Divide d power q into m of d divided by g of d. அதுதான் செகண்ட் ப்ராசஸ். ஓகேவா? தேர்ட் ப்ராசஸ் என்ன பண்ணணும், obtain the remainder and take it as a check bit polynomial. நமக்கு என்ன ரிமைண்டர் வருதோ அதுதான் b of n. ஓகே, b of d, சாரி, நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்குதோ அதுதான் b of d. What is the fourth one? What is the fourth process? Add b of d to dq. Add the b of d remainder values with d power q into m of d. இதுதான் வந்து நம்மளோட ஜென்ரேட்டர் கோட் வேர்ட் பாலினாமியல் x of d. ஓகேவா? கீழே வாங்க, come down. This is the problem. In systematic formatன்னு கேட்டாங்கன்னா நம்ம இப்போ சொன்ன ஃபார்மேட்ல தான் நம்ம சால்வ் பண்ணணும். Same kind of problem, n, k, g of d given. Find all the code vectors for the message bit in a systematic format. Systematic formatல நம்ம என்ன பண்ணுவோம், as it is cyclic codes என்ன பண்ணோமோ அதுதான். Even problem என்ன, 7 எடுத்தாச்சு, n, k is equal to 4, அப்போ q is equal to 3. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் மெசேஜ் பிட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், 2 power k அப்ளை பண்ணுறேன். 2 power k அப்ளை பண்ணினா மெசேஜ் பிட் 16 வந்துருச்சு. 16 வந்ததுன்னா மெசேஜ் பிட் ஸ்டார்ட்ஸ் வித் 4 பிட்ல 0 to 16 வரைக்கும் 15 வரைக்கும் நம்ம போகணும். ஜஸ்ட் கம் டவுன். Cyclic codes the second method pa. So what is the first step we have to do? Message bit. First step என்ன பண்ணணும், as per systematic formatல dq வந்து d power q m மெசேஜ் பிட்டோட மல்டிப்ளை பண்ணுங்க. அபிஷேக் வாய்ஸ் கேட்கல. d term மெசேஜ் சிக்னலோட மல்டிப்ளை பண்ணுங்க சார். இப்போ நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்திருக்கேன். என்ன மெசேஜ் பிட் எடுத்திருக்கேன், 0 0 1 1. அதோட வேல்யூ என்ன, m of 8. எஸ் சார். ஸோ இப்போ மெசேஜ் சீக்வன்ஸ் m of d ஃபைன் பண்ணிட்டேன். m of d எனக்கு என்ன எக்ஸ்பிரஷன் வருது,
d square plus d plus 1. ஓகே, m of d ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஃபார் த மெசேஜ் பிட் 01111. நமக்கு ஸ்டெப் 1 என்ன? m of d யை d பவர் q ஆல மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? எஸ் சார். இப்போ இங்க q வேல்யூ என்ன as per problem? q வேல்யூ 3. hello, எஸ் சார், 3 சார். q value is equal to 3. So 3 into product with m of d. அப்போ அப்ளை பண்ணா d power 5 d power 4 plus d power 3 கிடைச்சிச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன? கிடைச்ச ஈக்குவேஷனை g of d ஆல நான் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். எஸ், கம் டவுன். ரிமைண்டர் எடுத்து அந்த டேர்மோட ஆட் பண்ணனும். எஸ். இப்போ இந்த டிவிஷன் நம்ம எங்க பண்ணோம்? வாட் இஸ் திஸ் டிவிஷன் நேம் இன் மேத்தமெட்டிக்ஸ்? லாங் டிவிஷன் மெத்தட். g of d எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்களா as per problem? 1 plus d plus d cube. ஓகே, d power q into m of d எக்ஸ்பிரஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனா வச்சு we need to apply the common term நாம என்ன பண்ணணும்? மைனஸ் அப்ளை பண்ணி சப்ட்ராக்ஷன் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டே வரோம்? கேன்சல் பண்ணிட்டே வரோம். கரெக்டா? ஹலோ, ஓகே. இந்த டிவிஷன் உங்களுக்கு தெரியும் தானே? லாங் டிவிஷன். ஓகே, லாங் டிவிஷன்ல வர்ற அடுத்த ஸ்டெப் என்னப்பா? வாட் இஸ் அவர் ஸ்டெப் நம்பர் 3? ஸ்டெப் நம்பர் 3 என்னப்பா? ரிமைண்டர் நீட் டு பி ஆடட் வித், கீழே வாங்க. Abhishek, come down. Abhishek, next page போங்க. Abhishek, are you there? சரிப்பா, அந்த லாங் டிவிஷன்ல அப்ளை பண்ணி லாஸ்ட்ல வந்து ரிமைண்டர் ஃபைண்ட் பண்ணோம். ஸ்டெப் நம்பர் 3 என்னது? ரிமைண்டர் நீட் டு பி ஆடட் வித் d power q into m of d. அந்த ஈக்குவேஷன்ல வந்த வேல்யூவையும் இந்த ரிமைண்டர் வேல்யூவும் ஆட் பண்ணனா நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். அதுதான் நம்மளோட கோட் வேர்ட். ஓகே, ஃபார் த மெசேஜ் பிட் 01111. ஓகே, அதே மாதிரி நம்ம எல்லா ஈக்குவேஷனுக்கும் எல்லா மெசேஜ் பிட்டுக்கும் இதே லாங் டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ணி we need to find out the x of d equation. x of d ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அதை அப்படியே நம்ம எந்தெந்த பவர்லாம் அவைலபிளோ அதுக்கெல்லாம் 1 போடுவோம், எந்தெந்த பவர்ஸ் எல்லாம் அவைலபிள் இல்லையோ அதுக்கெல்லாம் 0 போடுவோம். அதுதான் நம்மளோட கோட் வேர்ட், சைக்ளிக் கோட் வேர்ட். சரியா? திஸ் இஸ் த மெத்தட் ஆஃப், இது என்னப்பா மெத்தடு? சைக்ளிக் கோட்ஸ்ல what is this method name? Systematic method. Okay, pa. With this we have completed cyclic codes. Okay, in both the format. First type வந்து non-systematic method. Second type is the systematic method, which is using long division method. Okay pa, thank you. You can switch off the recording and see in the next class. Thank you, problems இருக்கு, இந்த problems